எனக்கு கோவமே இல்ல. என்ன தப்பு உங்க பேர்ல இல்ல. இந்த ஆம்பளை ஜாதிங்க எப்பவுமே இந்த மாதிரி தான். அவங்க எந்த தப்பையுமே நேரடியா செஞ்சுட்டு பழிய தமையில போட்டுக்க மாட்டாங்க. பொம்பளைங்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு பழிய பொம்பளை மேல போட்டு சௌரியமா இருக்க பழகினவங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்க மூலியமா கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்க வரதட்சணை கேட்கறப்ப, நகனிட்டு கேட்கறப்ப எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நல்ல பொண்டாட்டி கிடைச்சா போதும், அவங்களுக்கு நாங்க சம்பாதிச்சு நகனிட்டு வாங்கி போட்டுக்குவோம் அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? நான் இந்த வீட்டுல வாடாம போனதுக்கு நீங்க 3வது காரணம் தான். என்ன வாழ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க, என்னென்ன வேஷம் போட்டிருப்பீங்க, நான் எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கேன், எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியும்னா கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாகுது. 1000 காலத்து பயிர், சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொண்ணு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்குவோம். உங்க வீட்டுல குடும்பம் நடத்துவோம், இல்ல எங்க வீட்டுல குடும்பம் நடத்துவோம், இல்ல 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா தனி கொடுத்தனம் போவோம். நீங்க சம்பாதிங்க, நான் சமைச்சு போடுறேன். உங்க சம்பளம் பத்தலையா, நான் சம்பாதிக்கிறேன். புள்ள குட்டிகளை பெத்துக்குவோம், அவங்கள வளர்த்து ஆளாக்குவோம், அப்படியே சந்தோஷமா காலத்தை கழிப்போம். இப்படி அமைஞ்சா தானே அது குடும்ப வாழ்க்கை. உங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நினைப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? பொம்பளையோட அடிமைத்தனம், அவனோட கேவலமான நிலைமை. வயசுக்கு வந்த பொண்ணு கரையேறாம வீட்டோட இருந்துட்டா அசிங்கம்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போனவ புகுந்த வீட்டு படிய தாண்டிட்டா அவமானம் அவளே நினைக்கிறான். கட்டி கொடுத்த பொண்ணு வாழா வட்டியா பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா கேவலம்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. பொம்பளை மனசுக்குள்ள இந்த அடிமத்தனை இருக்கிற வரைக்கும் வரதட்சணை ஒழியவே ஒழியாது. வாழா போன இந்த வரதட்சணை ஒழியணும்னா பொம்பளைங்களுக்கு துணிச்சல் வரணும். ஆம்பளைங்க துணை இல்லாம இந்த உலகத்துல பொம்பளைங்க தனியா வாழ முடியுங்கிற தைரியம் வரணும். மறுபடியும் இந்த குடும்பத்துல வாழ நான் தயாரா இல்ல சித்தப்பா. இந்த முடிவின் நோக்கம் மன வாழ்க்கை முறிந்துவிட வேண்டும் என்பதோ, கணவன் மனைவி நிரந்தரமாக பிரிந்துவிட வேண்டும் என்பதோ அல்ல. ஒவ்வொரு பெண்ணும் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் ஆண்களின் வாழ்க்கை என்னவாகும், குடும்பத்தின் நிலை என்னவாகும், இந்த சமூகத்தின் நிலை என்னவாகும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவு.